ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மோகன் யூடியூப் சேனல். வெல்கம் டு மோகன் vlogs. என்னன்னா, நான் நளின் அவன் ஒரு வண்டியில் நான் ஒரு வண்டியில் வந்தோம். இப்போ அவன் வந்துட்டு சுற்றி போகிறது, வெள்ளோடு போய் சுற்றி போகிறது 12 கிலோமீட்டர் வருது. இங்கேருந்து ஒரே ரோடு சென்னிமலை முருகர் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு போகிறத விட்டுட்டு அவன் சுற்றி போகிறது வந்துட்டு இந்தாண்டு சைடு போயிட்டான். ஃபோன் பண்ணுறேன், அவன் ஆள் கூட பேசிக்கிட்டே அப்படியே போயிட்டே இருக்கான். ஓ, என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், பிஸினே வருது, அவன் எடுக்கவே இல்லை, முன்னாடி போயிட்டே இருக்கான். பின்னாடி ஒரு ஜீவன் வருதா என்ன ஏதுன்னே பாக்குறது இல்ல. அவன் பாட்டு கிளம்பி போயிடுறது. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணுவான்ட்டு. அவனும் ஃபோன் பண்ணல. இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா போயிட வேண்டியதுதான். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்தாச்சு சென்னிமலைக்கு. நம்ம முன்னாடியே வந்துட்டோம். நம்மளுக்கு முன்னாடி நளின் போனாப்புல, நளின்ட்டு ஒருத்தர் அந்தாண்ட வெள்ளோடு போய் சுத்திட்டு வர்றாரு. 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் அடிக்கிறாரு. நாம தான் ஷார்ட் ரூட்ல பூந்து அப்படியே வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், கோயில் மேலே இருக்க கோயில் பேக் கேமராவில் காட்டுற பாருங்க. ஃபுல்லாக மரமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஓ, இதுதான் மேலே போகிற வழி. நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட தான் இருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு. பாலத்துக்கு அந்த இது ஆட்சிக்கில் தான் நின்றுருக்கோம் பாருங்க. ஆட்சிக்கில் தான் நின்றுருக்கோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கீழேருந்து மேலே போகிறதுக்காக பஸ் விட்ருக்காங்க. டிக்கெட் வந்து 10 ரூபா. ஃபுல்லாக மேலே போகிறதுக்கு. இதனால் ட்ராவல்ஸ் எல்லாமே கீழே நிறுத்திட்டு இதான் அடிவாரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது தெப்பக்குளம். இதுதான் தெப்பக்குளம். ஒரு தெப்பக்குளம் இருக்குது, அதுதான் அடிவாரம். கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப்ஸு எத்தனைன்னு கரெக்டாக தெரியல. 1000 கிட்ட, 1000க்கு மேலேன்னு நினைக்கிறேன் ஸ்டெப்ஸு. நான் உங்களுக்கு அங்கே மேலே போயிட்டு காமிக்கிறேன். வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவனை வந்து இன்னமும் காணோம், எங்கே போயிட்டானே தெரில. நம்ம வந்து கரெக்டாக 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. ஏன்னா நம்ம அங்கேயே ஆல்ரெடி வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோம். அவன் இன்னும் வரல. ஏன்னா அவன் என்னோட வேகமாக வண்டி ஓட்டுவான். இன்னமும் வரல. ஓ, இன்னைக்கு வந்து எதுக்கு சென்னிமலை முருகரை பார்க்கலான்னு வந்தோம்னா, எங்களுக்கு ஒரு கெடுதல் நடந்துருச்சு. எங்களுக்கு சொல்லப்போனால் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால தான் நாங்கள் வந்து கோயிலுக்கு இங்கே வந்தோம். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு டீட்டெயிலாக அப்புறம் சொல்கிறேன். என்னால் பேச முடியல, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மேலே போகிற வழி இவ்வளோவா ரோட் டிஸ்டன்ஸ். ரோட்லேயே நம்ம மேலே போய்க்கலாம். கார் மேலே ரோடு, பைக்கு தெரியும். நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரியா, பஸ்ஸு இதில் வரும். சேஃப்லாம் இல்லாமல் இல்லை, இப்படி போயிட்டுருக்கோம். அஞ்சு போன கருவாடாட்டம் போகிறான் பாருங்க. எல்லா இடமும் லாக்ஸ் இருக்கும்டா. கட்டிட்டு இருக்காங்க போலடா கடை. படியே நான் வந்தேன்டா, என்னால் முடியலடா. படி எத்தனை படியோ இருக்குடா, 1000 கிட்ட ஏதோ இருக்கு, போய் பார்க்கணும் வா. வங்கி போய் போன பிடிங்கோனாடா.
மங்கி ஃபோனை பிடிக்குமாங்க. மேலே இன்னும் நான் எத்தனை தடவை வந்திருக்கேன்டா, மேலே என்ன நான் போனதே இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கீழே கோயிலுக்கு போயிடுச்சு. மேலே ஏதோ என்ன கோயில் இருக்குது, என்ன சாமி எல்லாம் போயிட்டுருக்கோம். இதில் என்னன்னா மங்கி வந்து ஃபோனை பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு பயன்படுத்துகிறான் அவன். திடீர்னு போயிடுச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒன்று சேனல் எடுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். சேனல், ஆமாம், சேனல் எடுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, முருகர் வந்துட்டு பார்த்தா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் எப்படி ஃபெயில் தானோ. அதாவது மோகன் எம், நளின் என், எனக்கு பின்னாடி தான் இவன் வேற சப்ஜெக்டில் ஃபெயிலு, நான் வேற சப்ஜெக்டில் ஃபெயில். அதுக்கும் வழி இல்லை, தனித்தனியாக தான் போய் அரியர் எழுதுற மாதிரி இருக்கு. என்ன பண்ண முடியும், சவுண்டா பேசுறா, கேட்காதுடா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஹேப்பன்ஸ். என்ன பண்ண முடியும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து டைமில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட முடியல, நரசாத்திட்டாங்க. ஷோ பேரில் அதனால் நீர் மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே போனோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடையை சாத்திட்டாங்க. ஈவினிங் டைம் ஒரு மதியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 3 o'clock ஆயிடுச்சு. நடையை சாத்திட்டாங்க. வரணுன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸில் வரணுன்னா மார்னிங் வந்துடுங்க, இல்லைன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது ப்ரோ. ஸ்டெப்ஸில் ஏறி வரணுன்னா மார்னிங் டைமில் வாங்க, மதியான டைமில் வந்தால் நாக்கு தள்ளிடும். வரலாம், உங்களுக்கு தைரியமாக நடந்துருவேன் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டெப்ஸில் வந்துடுங்க. தலைவர் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார், அவரால் முடியல. வீட்டில் நான் கூட ரூமில் இருக்கேன், இவர் வீட்டில் இருக்கிறதுனால இவங்க அப்போ புஷ்பராகவன் காது மேலே அடித்து புடனையிலே அடித்து கபூரில் சொல்கிறாராம். ஃபோன் பண்ணி நான் வந்து ரூமில் நிகழி யாரா அவன் ஹரிஸ் கால் பண்ணுறான். இல்லை, ரூமில் நான் இருந்தேன், கூப்பிட்டேன். எனக்கு டிப்ரெஷன் தான், காலேஜ் போனால் ஒரு மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி அசிங்கம். எப்படின்னா அசிங்கமாக இருக்குது, அசிங்கம் தான், என்ன பண்ணுறது. அதுவும் கரெக்டாக நாங்கள் 4 பேர் மட்டும் கரெக்டாக ஃபெயில் ஆகிறோம். எங்கள் எதிரிகள்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ சேடு. அட்லீஸ்ட் ஒருத்தன் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உரண்டையாட்டு இருந்திருப்பான். அவன் 2 சப்ஜெக்டில் ஃபெயிலு. அதுவும் கரெக்டாக எங்களுக்கு மட்டும்தான். கரெக்டாக நாங்கள் அவன் தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அப்பா, பாசிட்டிவ் வைப்பாக தான்டா இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். முருகர் வேற, நாங்கள் இந்த மந்த் வந்து திருச்செந்தூர் போகலான்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். போகிறோம், ட்ரை பண்ணலாம். தடங்களாக வந்துட்டுருக்கு, கெட்டதாகவே நடந்துட்டுருக்கு. முடிஞ்சா கிளம்பிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உள்ளே வந்து நாங்கள் வந்துட்டு ஃபோன் எடுத்துட்டு போக முடியல கோயிலுக்குள்ளே. ஏன்னா உள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நளின் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் வந்தோம். நான் வந்து அதுவும் இல்லாமல் ரூமில் இருந்தேன். தலைவன் வந்து வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலையால், காலேஜுக்கும் போக முடியல எங்களால், அது ஒரு விஷயம். வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலையால் கிளம்பி வந்துட்டார். சென்னிமலை போயிடலாம், கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. எங்களால் பேசவே முடியல, எதுவுமே கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியல. ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 1320 படிக்கட்டு இருக்கு. நம்ம வந்து உங்களுக்காக தான் கீழே போயிட்டுருக்கோம். ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து கீழே இருந்து ஸ்டெப்ஸில் இருந்து நடந்து வரும்போது நல்லாவே தெரியும். 1320 ஸ்டெப்ஸ் இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போகிறான் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இப்போ சென்னிமலை வந்து கோயிலில் போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பாக இருக்குன்ட்டு நளின் சொல்கிறாரு. கண்டிப்பாக பேசுகிற ஏதோ ஒன்று. கண்டிப்பாக பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. அடுத்த அட்டம்ப்டில் பாஸ் ஆயிடுவோம். வெளியே வந்துட்டு கோழி சோடா குடித்தோம். கோழி சோடா வந்துட்டு 10 ரூபா ஜூஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 40 ரூபா விலை அதிகம். விலை அதிகம் வந்து கீழே வாங்கிட்டு மேலே வாங்க. எதாக இருந்தாலும் மேலே வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து ரேட் அதிகம். எல்லாம் வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு ஃபோன் அலோடு இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஏன்னா உள்ளே யாரோ ஃபோன் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் பார்த்தா திட்டுறாங்க. ஃபோன் அலோடு இல்லை தம்பி, ஃபோனை உள்ள வை, ஃபோனை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதோட முக்கியமாக ஒருத்தர் வந்து ரொம்ப பயப்படுத்தினார். ஹனுமான் பிடுங்குற மாதிரி வந்தாப்புல டக்குன்ட்டு உள்ளே வச்சிட்டோம். ஓகே ரைட், நாங்கள் கிளம்புறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திப்போம். மறக்காமல் மோகன்ஜி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.